என் புருஷனுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை தவிர மத்தவங்க மேல, குறிப்பா கர்ப்பிணி பொண்ணுங்க மேல அக்கறை அதிகமா இருக்கு. உன் மனசுல இருக்கிற சாக்கடைய நீக்கவே முடியாது. ஏய், இது ஏன் சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. உன்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தா அப்ப நீ பேசு. அது வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. போயும் வேலையை என்னமா அது? சொல்ற பேச்ச கேக்குற பொண்ணுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. ஆனா உன் பெரிய பொண்ணுக்கு நிச்சயம் தேவை. மாமாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்துல அத்தை பாவம் என்ன பண்ணுவாங்க? இப்ப இவ வேற இப்படி வந்துட்டா அவருக்கு தாமா உடம்பு கெட்டு போகும். நீ அது கொஞ்சம் சொல்லக்கூடாதாமா? கூட பிறந்தவளோட வாழ்க்கை பழகுதேன்னு எப்படி பரிதவிக்கிறேன். ஆனா அவ எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? அவ அடங்க மாட்டாமா. அர்ஜுன் மாதிரி ஒரு புருஷன் இவ குணத்துக்கு தவம் இருந்தாலும் கிடைக்க மாட்டான். உன் புண்ணியத்தாலதான் கிடைச்சான். ஆனா அவனை அனுசரிச்சு வாழ இவளுக்கு யோகிதை இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உணர்வா. வாமா, என் கையில ஒருவா சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா, ஆட்டோ அனுப்பிச்சிட்டு வரேன். புரிஞ்சா யார் சந்தோஷப்படுவாங்களோ இல்லையோ, அபிராமி சந்தோஷப்படுவா. அவ பிரச்சனைய இன்னும் ஊதி ஊதி பெருசாக்குவா. அவகிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைக்க கூடாது. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. அக்கா சொன்னா கேட்பேன்னு எனக்கு தெரியும். உன் கௌரவத்தை பார்க்காம உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன நீதா, உன் புருஷன் வந்திருக்காரு? வரட்டும் வரட்டும், ஏதாவது விஷயத்தோட தான் வந்திருப்பாரு. வந்து வளரட்டும். அனிதா, நீயும் புருஷனும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற முதல் ஆள் நான் தான். ஆனா அதுக்காக உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுத்துறாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன? வா தம்பி. உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. பெரியவங்களை என்னைக்குதான் மதிச்சிருக்காரு. அதை பத்தி நீ பேசாத, அதுவும் மத்தவங்க முன்னாடி. வம்பாளுக்கு தான் வந்திருக்கீங்களா? உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க? உன் வீட்டுக்கு. இதான் என் வீடு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ நீ இந்த வீட்டுக்கு வெறும் விருந்தாளி தான். விருந்தோ மருந்தோ 3 நாளைக்கு தான். கிளம்பு. என்ன பாக்குற? கிளம்பு. அப்படியெல்லாம் வர முடியாது, நீங்க போலாம். நான் குறுக்கு பேசலாமா தம்பி? இல்ல, நான் வேணா உனக்கு அக்காவா இல்லாம இருக்கலாம். ஆனா இவளுக்கு அண்ணிங்கிற முறையில நான் சில விஷயங்களை பேசலாமா? வேண்டாம்னா விட்டுருவீங்களா? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க கூடாது, பட் வந்துருச்சு. ஆமா, ஹார்ட் உள்ளவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பாவம் இவ்வளவு கொச்சுட்டா எப்படி? எந்த பொண்ணால இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்க வாழ முடியும்? இத பாருங்க, இந்த புருஷனை விரட்டுறது, புருஷன் இல்லாம வாழறது, இதெல்லாம் உங்களோட ஃபேஷன். என் பொண்டாட்டிக்கு அந்த கலாச்சாரத்தை கத்து கொடுத்துறாதீங்க. இது என் குடும்ப விஷயம். நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்க வந்து என்ன பேசுற? என் புருஷனை விட்டுட்டு போனதுக்கு ஒரு வகையில உங்க அக்கா தான் காரணம். அவளும் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவ,
அத உன் பொண்டாட்டி கேட்டா அவளை அடிக்க போவேன். அத நான் கேட்க கூடாதா? ஏய், இத பாரு. எனக்கு துரோகம் செஞ்ச அந்த சாந்தி என்னால மன்னிக்கவே முடியாது. அவ கூட பழகுற உன்னையும் என்னால மன்னிக்க முடியாது. சாந்திகா ரொம்ப நல்லவங்க. அவங்கள பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க ஜாதகம் மட்டும் கிடைக்கட்டும். ஏங்க எங்க அண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நானா பேசுனேன்? தானா வந்துச்சு. நீ கிளம்பு வா. என்னால வர முடியாது. ஏய் அனிதா, அப்படி சொல்லக்கூடாதுமா. பாவம், இவ்ளோ தூரம் உன்னை பார்க்க நம்ம வீடு தேடி வந்து நீ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு கெஞ்சி கூத்தாடுறாருல, அவர் அப்படி சொல்லும்போது நீ இப்படி சொல்லாமா? உங்க சிபாரிசுலாம் எனக்கு தேவையில்லை. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க எல்லாம் எனக்கு புரியும். பாவம், அவளுக்கு தான் புரியாது. புருஷனுக்கு எதிராக அவளை தூண்டி விடுறதே நீங்க தானே. அதை இந்த லூசு புரிஞ்சுக்கல. அந்த அளவுக்கு பாடம் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க தான் உங்க புருஷனோட சந்தோஷமா வாழல, எங்களையே அலக்கழிக்கிறீங்க. பாத்தி அனிதா, என் தம்பி என்ன சொல்றாங்க? விடுங்க அண்ணி, நான் இந்த ஆளோட போனதானே. இந்த ஆளா? அர்ஜுன், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இப்ப நான் சொல்றேன், அனிதா உன் கூட வர மாட்டா. இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணா எந்த பொண்ணு வந்து வாழும் அவன் கூட? என்ன இவ்வளவு தூரம் பெட்ரோல் போட்டு வந்தேன்னு மனசு கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கக்கா. இப்ப கூட நானா இங்க வரல. அந்த வீட்டுல ஒரு ராட்சசி இருக்கா, அவகிட்ட இருந்து உன் பொண்டாட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு வான்னு இங்க சாந்திகா சொன்னதுனாலதான் நான் இப்போ வந்தேன். ஓ, இப்ப கூட நீங்களா வரல, அவ சொல்லிதான் வந்திருக்கீங்க. நீங்களே வந்து கூப்பிட்டிருந்தா கூட உங்க பேச்சு மதிச்சு நான் வந்திருப்பேன். அவ சொன்னாங்கிறதுக்காகவே நான் வரமாட்டேன். போங்க. அனிதா, உண்மையாவே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சாந்திகாவை நீ மதிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற விஷப்பாம்பு பக்கத்திலே இருந்து உனக்கு போதிக்குது. அது உனக்கு வேதமா தெரியுது. உன் தலையெழுத்து, அது யாரால மாத்த முடியும்? இந்த அம்மனி பேச்சை நீ கேட்கிற வரைக்கும் நீயே உங்களை மாதிரி வாழாவட்டியாவே இருக்க வேண்டியதுதான். ஏன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க நீ. தேவையில்லாம இவர்கிட்ட என்ன பேச்சு? ஒரு லூச கட்டிட்டு என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. எஸ், குட் மார்னிங் மேடம். மார்னிங். போர்ட் மீட்டிங்ல உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி சாங்ஷன் இருக்கு. இனிமே நீங்களே எந்த அமௌண்ட்டுக்கும் செக்ல சைன் பண்ணலாம். அதுக்கான ஆர்டர் இது. இதை நாங்க பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இந்த செக்ல சைன் பண்ணுங்க மேடம். போர்ட் மீட்டிங் எல்லாம் ஸ்மூத்தா நடந்ததா? வெரி வெரி ஸ்மூத் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஷாம், நமக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சுப்பா. நம்ம 2 பேரும் தான் இந்த கம்பெனி நல்லபடியா கொண்டு வரணும். முக்கியமா நம்ம மாமா பேரை காப்பாத்தணும். நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அக்கா பாத்தியா, உன் கையெழுத்தில் தான் ஆர்கேவோட தலையெழுத்தே இருக்கு. கலக்கிறக்கா. எங்க அப்பாவுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு மனுஷன் பண்ணுவாரு? ஏற்கனவே அபிராமியை எம்டி ஆக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. இப்ப என்னடா செக்ல சைன் பண்ற அளவுக்கு பவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் என்னது? சச்சே, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். அபிராமி கிட்ட எந்த நிர்வாகத்தை வேணா கொடுக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக முழு பொறுப்பையும் கொடுக்கிறது ரொம்ப தப்பு. நிர்வாகத்தெல்லாம் அவருக்கு திறமையில வீணா குழப்பம் தான் வரும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா அபிராமிக்கு எல்லாம் தெரியும். என் கவலை அது இல்ல. உட்கார கூடாத இடத்துல உங்க சம்சாரத்தை உட்கார வச்சுட்டாரு. அதான் பச்சைய சொல்லணும்னா குரங்கு கையில பூ மாலையை கொடுத்துருக்காங்க. என்ன அர்ஜுன் இவ்வளவு கோவமா பேசுற? வார்த்தையெல்லாம் சூடா வருது. அபிராமிக்கு நிர்வாகத்துல திறமை இல்ல, அதான் நான் சொல்ல வந்தது. ஆனா நீ பேசுறத பார்த்தா வேற ஏதோ அர்த்தம் ஆகுது. என்ன அது? என்ன அர்ஜுன்? ஆமா, வேற அர்த்தம் இருக்கு. அர்ஜுன் அவ ஏதோ உளறான், விடுங்க. அர்ஜுன் இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இல்ல சாந்தி, எதையோ மறைக்கிறேன். என்ன அர்ஜுன்? சொல்லு சொல்லு அர்ஜுன். என்ன? மன்னிச்சிருங்கக்கா, இதுக்கு மேல என்னால பேசாம இருக்க முடியாது. ஏன் தெரியட்டுமே, மதன் மாமாக்கு எல்லா உண்மையும் தெரியட்டும். உண்மையா? என்ன உண்மை அர்ஜுன்? என்ன உண்மை சாந்தி? என்ன உண்மை? சொல்லு சாந்தி. ஏன் பேசாம இருக்கீங்க? கேக்குறாருல்ல, உங்க வாயாலே எல்லா உண்மையும் சொல்லுங்க. மாமா, அபிராமி அக்காவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னுதான் இவ்வளவு நாளா மறைச்சேன். இவங்கெல்லாம் அக்கா மேல ஆத்திரப்பட்டப்ப கூட நான் அடக்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அபிராமி அக்காவோட மறுபக்கம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா நான் சொல்றது அத்தனையும் உண்மை. கஷ்டப்பட்டு ஜீர்ணிச்சுக்குங்க. அபிராமி அக்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே உங்க குடும்பத்தை அழிக்க. சொல்றது அவ்வளவு உண்மை, எதுவுமே பொய் இல்ல. அன்னைக்கு மட்டும் அந்த டைரி தொலையாம இருந்துச்சுன்னா வீட்டு விட்டு வெளியில வர வேண்டியது நீங்களும் அக்காவும் இல்ல, அந்த அபிராமியும் அவ தங்கச்சியும் தான். அடி பாவி, இத்தனை நாளா என் கூட மனைவியா நடிச்சாடா. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே என் கூட குடுத்தனம் பண்ணாளா. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஒரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அவ என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கா. அவளை விடக்கூடாது. அவளை விட்டா சொத்துக்காக எங்க அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணாலும் பண்ணிடுவா. அவளை என்ன பண்ற பாரு. மாமா. இல்ல சாந்தி, அவசரப்படாதீங்க மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. சாந்தி, எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா இதுக்கு மேல விட்டா தப்பாயிடும். ஒரு விஷ பாம்பை இவ்வளவு நாளா தம் பக்கத்திலேயே வச்சிருந்திருக்காங்க. இப்ப போய் எங்க அம்மா அப்பா கிட்ட நான் உண்மையை சொல்லி ஆகணும். என்னன்னு வச்சுக்கப்பா. இல்லம்மா, போதும்.
நினைச்சிட்டு மனசுல எழுந்தடி. என்ன தைரியம் இருந்தா என் அவளை கொல்லணும்டா. அயோக்கியத்தனை பண்ணிட்டு தானே வீட்டு விட்டு போனேன். இப்ப ரவுடித்தனை பண்ணாலும் வந்திருக்கியா? உனக்கு என்ன தைரியம் தான் வீட்டுக்குள்ள வந்து அண்ணி அடிப்பேன்? பொல்லாத அண்ணி. நான் கல்யாணம் பண்ணதால தானே உனக்கு அண்ணி. அண்ணி உனக்கு அண்ணி தான்டா. ஆனா எனக்கு பொண்டாட்டி. அதான் அண்ணி மறந்துட்டு வேற ஒருத்தர் கூட ஓடிட்டல. அப்புறம் என்ன பொண்டாட்டி? இவங்க அடிக்கிறது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்குடா. நான் சொன்ன ஒரு பொய்க்காக இவ என் மேல வெறித்தனமா பாஞ்சு அடிச்சிருக்கா. அப்ப நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். இன்னைக்கு இவ பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்புக்கு இவள அடிச்சா கொல்லலாம்டா. அண்ணே புரிஞ்சுதான் பேசுறியா இல்லனா அந்த சாந்தி சொன்னதை அப்படியே வந்து ஒப்புக்கிறியா? ஆமாண்டி, எல்லாம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்க. சாந்தி கெட்டவனா? இவ நல்லவளா? உங்ககிட்ட இருக்கிற பேச்சு எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க சொல்லுடி, சொல்லு. நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அத சொல்லு. கார்த்திக், இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. சும்மா பொண்டாட்டிங்கிற நீ தான் பொண்டாட்டி வேணா தூக்கி போட்டல. அப்புறம் பொண்டாட்டி. கார்த்திக், என்ன கொஞ்சம் பேச விடுறியா? இரு தம்பி, அவர்தான் பேசணும்னு சொல்றாரு, பேசிட்டோம். நடிக்கிறா என்னமா நடிக்கிறா பாத்தியா? எங்க அக்காக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி நிதானம் இல்லாம பேசிட்டே இருக்கீங்க. ஆமாண்டி, நிதானம் இல்லாம தான் பேசிட்டு இருக்க. நிதானம் இல்லாததாலதான் இன்னைக்கு உங்க அக்கா பிடியில இந்த வீட மாட்டிருக்க. எங்க வீட அழிக்கிறதுக்கு இவ மருமகளா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கா. எப்படி ஒரே நேரத்துல எப்படி உன்னால மனைவியாவும் மந்திரவாதியாவும் நடிக்க முடியுது? ஒரு தப்பு பண்ணதுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ அபிராமிக்கு துரோகம் பண்ணிட்டோமே, ஐயோ அவளை தனியா தவிக்க விட்டுட்டோமே. ஒரு நாளும் என் மனசுக்குள்ள வெம்பி தவிச்சுக்கிட்டு இருந்தாண்டி. ஆனா நீ முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நல்ல மருமக மாதிரி எப்படி உன்னால நடிக்க முடிஞ்சதா? நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கி இந்த கம்பெனிக்கே எப்படி ஆயிட்ட? எல்லா அதிகாரமும் உன் கைக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போற? எங்க அம்மாவையும் அப்பாவையும் நடு ரோட்ல நிக்க வைக்க போறியா? சொல்லுடே. அண்ணே என்ன பேசுற? அண்ணிய பத்தி எப்படி பேசுற? வாய மூடி. மத்தவங்க கிட்ட பேசுறதுக்காக நான் இங்க வரல. பொண்டாட்டிங்கிற பேர்ல வந்திருக்கிற பாம்பு அடிக்கத்தான் வந்திருக்கேன். குறுக்கால யாராவது பேசினா கொலையா விடும். என்னடா கொலை பண்ணுவேங்கிற? உன் மனசுல பாசமே இல்லாம போச்சா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன் சொந்தம் தானே, எதிரி இல்லையே. நான் யாரையும் எதிரியா நினைக்கலமா. இவளை தவிர அம்மா இவ நல்லவ இல்லம்மா, துரோகிமா. இவ நல்ல எண்ணத்தோட எனக்கு மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வரல.